ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய உளுந்தங்கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் பொடி ஒன்று ரெடி பண்ண போகிறேங்க. இதுக்கு 1/2 கப் கருப்புளுந்து எடுத்துக்கிறேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க. நல்லா பொன்னிறமாக கருகிடக்கூடாது. இது கூடயே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சுங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம 1/2 கப் அரிசி சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடயே ஒரு 3 முந்திரி 3 பாதாம் சேர்த்திக்கலாம். அரிசியும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் உளுந்தங்கஞ்சி பண்ணுறதுக்கு நம்மளுடைய பொடி ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் 3 பேர்த்துக்கு செய்கிறேங்க. அதுக்கு நான் 3 ஸ்பூன் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பொடியில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடேறட்டும். தண்ணி சூடேறிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணதை இதில் கலந்துக்கலாம். நம்ம ஸ்வீட்டுக்காக 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இனி இதை ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாம். நான் பாதாம் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் துருவின தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் பாதாம் சேர்த்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.